எழுச்சி, புரட்சி, வெற்றி என்ற முழக்கத்தை முன்வைத்து தங்கை செங்கொடியை குறியீடாக ஏந்தி கட்டமைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை அரசியல் புரட்சி படையில் தங்களையும் இணைத்துக் கொண்டு தமிழ் தேச விடுதலை களத்தில் தொடர்ந்து போராடி வருகிற என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பெண்ணெனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல் என்ற நிலைப்பாட்டை நாம் முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் களத்திலே படை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் 22 பாசறைகள், சுற்றுச்சூழல், குருதிக்கொடை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு, இளைஞர், மாணவர், வீரத்தமிழர் முன்னணி, எப்படி பல்வேறு பாசறைகள் இருந்தாலும் மிகுந்த சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரிய பாசறை மகளிர் பாசறை தான் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். எனது அன்பு உடன் பிறந்தார்களே, என்னுடைய நம்பிக்கைக்குரிய என் தங்கைகளே, பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதில்லை. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு என்பதெல்லாம் மண் உரிமைதான், மண் விடுதலைதான், மண் பாதுகாப்பு தான். பெண்ணின் பாதுகாப்பு தான் மண்ணின் பாதுகாப்பு. பெண்ணின் விடுதலை தான் மண்ணின் விடுதலை. அதைத்தான் நம் உயிர் தலைவன் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற தத்துவ நிலைப்பாட்டை கொண்டு களத்திலே பெண்களை இறக்கினர். இங்கே பேசிய தங்கைகள் எல்லாம் அந்த பெண்ணை இவர்கள் எப்படி வர்ணித்தார்கள், எப்படி பார்த்தார்கள் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள். பூ, கவிதை, நிலா என்றெல்லாம். அங்குதான் நம் பாட்டன் பாரதி வந்தான், பெண்ணை நெருப்பாக்கினான். அவன் பேரன் என் தலைவன் நம் தலைவன் வந்தான், பெண்ணை புலியாக்கினான். அவன் மகன் நான் வந்தேன், அரசியல் களத்தில் புரட்சி தீயாக்கினேன். ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தகர்த்து தங்கை சத்யா கூட சொன்னார்கள். நம்முடைய பாட்டன் பாரதி ஆணுக்கு பெண் நிகரான கொள்கன்னா, கற்பு நிலையாம் என்று சொல்ல வந்தார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்றான் பாரதி. ரெண்டு சமந்தான்டா.
அதை தகர்த்தோம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். நம்ம தமிழ்ச்செல்வி அவர்கள் சொன்னார்கள், எப்படி தம்பிக்கு இது தோன்றியதுன்னு. உலக தமிழ் பேரினம் போற்றுகிற தம்பி ஒருவர் இருக்கிறார், நம் தலைவன் பிரபாகரன். அவர் சிந்தனையை, அவர் செயல்படுத்தியதை வேறு வடிவத்தில் அவன் மகன் நான் இந்த களத்தில் நிலத்தில் முன்னெடுத்து செல்கிறேன். பெண்ணுக்கு சம உரிமை என்பது, அதை பேசுவது, அதை கொடுப்பது, அதை செய்வதெல்லாம் பெருமைக்கு இல்லை, பிறவி கடமை. அதை செய்கிறோம். ஒரு ஆண்மகன் பிறப்பே பெண்ணை போற்றுவதற்கு, மதிப்பதற்கு, பாதுகாப்பதுதான். ஏன்னா பெண் இல்லை என்றால் பிறப்பேது பெருமக்களே, பெண் இல்லை என்றால் பிறப்பேது. உலகிலே பல்வேறு பேர் அறிஞர்கள் ஆணின் அத்தனை வெற்றிக்கும் பின்னால் இருப்பது பெண் தான் என்கிறார் வியாசர். அதுக்காக வெளியில நீங்க இங்கேயும் போய் உதாரணம் தேட வேண்டியதில்லை. உங்க முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவனே சான்று, உங்கள் மகனே சான்று. என்னுடைய உயிர் துணை கயல் இல்லை என்றால் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியுமா என்பது. எல்லாத்திலையுமே ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். துணியை கலைக்காம எடுக்க தெரியாது. புத்தகத்தை படிச்சுட்டு அங்கங்க போட்டுடுவேன். அதை எடுத்து அடுக்கி வச்சு, அந்த துணியை எடுத்து வச்சு, பெரிய சண்டை வீட்டில் நடக்கிறதே எனக்கு சின்னவன் மாவீரனுக்கும் தான். பெரியவன் என்னை மாதிரி தான் குலைச்சு போடுவான். அவன் எதையும் அடுக்கி வைப்பான், நான் எதையும் கலைச்சு போடுவேன். அவன்கிட்ட இருந்து கத்துக்கிறங்கன்ட்டு. அப்ப நீ துணி எல்லாம் பேசினாலும், எல்லாம் பேசுறதான் சரி, துணியை கலைக்காம எடு பார்ப்போம், ஒரு தடவை எடுத்து விடு பார்ப்போம். வீட்டை கயல் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தால தான் உங்க பிள்ளை தொடர்ச்சியா களத்துல என்னை கேட்கிறாங்கல்ல, எப்படா இருக்கிறாய். அதனால நான் இயங்குறேன்னா அது கயல் கொடுத்த சுதந்திரம் தான். அப்படித்தான் என்னுடைய இங்கே இருக்கிற என் தம்பிமார்கள் எல்லாரும் வீட்டில் அனுமதிச்சதுனால தான் அப்படித்தான் நடக்குது. இங்கே நபிகள் சொர்க்கத்தை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அது உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் காரணம் என் தாய் தான் என்று சொல்றார் ஆபிரகாம் லிங்கன். உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தட்டில் வச்சு, ஒரு தாயின் பேரன்பை ஒரு தட்டில் வச்சா, அந்த தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தாண்டா தாழ்ந்து இருக்குங்கிறான். அது சொல்றான், உன்னை பார்த்து உலகத்துல நீ எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவு வெற்றி பெற்றாலும், எவ்வளவு புகழை தொட்டாலும், எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்க. அந்த தாயை போற்றாது வேற என்ன பிறப்பில் பெருமை இருக்கு, பயன் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நாங்கள் 117 இடம் சம வாய்ப்பு கொடுக்கிறது என்பது பெருமைப்பட்டுக் கொள்ளல, எங்கள் பிறப்பை பெருமைப்படுத்த, அதுக்கு கடமையை செய்யதான். அதனால செங்கொடி குறியீடா வச்சிருக்க பறையோட நிக்கிற அந்த படத்தை குறியீடா வச்சது அது சாதி பறையல்ல, ஆதி பறை. அதை அடித்து பகை முகத்தில் அறை என்பதை சொல்வதற்கு தான் அதை வச்சிருக்கு. ஒரு வீர மரத்தி அண்ணன்மார்கள் 3 பேர் உயிரை காக்க தன்னுயிரை கொடுத்தவள், தனலுக்கு தன்னுடலை தின்ன கொடுத்தவள். எல்லோரும் மறந்து போயிருக்கலாம், ஆனால் மான தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் நாம் மறக்க முடியாது. அதனால்தான் மகளிர் பாசறையின் எழுச்சி குறியீடாக தங்கை செங்கொடியை ஏந்தி பயணிக்கிறோம்.